विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विस्रारण बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये நமஸ்தபாய். இன்றைய தினம் ஸ்ரீமத் ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ விஷ்ணுபாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தினுடைய ஸ்லோகங்களாக இருக்கக்கூடிய ஸ்லோகம் நம்பர் 12, 13 மற்றும் 14. இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய பதச்சேதம், அதனுடைய பாவார்த்தம், அதாவது தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஸ்தோத்திரமானது எம்பெருமானுடைய திருப்பாதம் தொடங்கி கேசபர்யந்தம் ஒரு அவயவ விசேஷங்களை எடுத்துட்டு அழகா வர்ணிச்சுட்டே போறார். அப்படி அந்த எம்பெருமானுடைய அவயவங்கள் நம்மை காப்பாற்றட்டும் அப்படிங்கிறது தான் தாத்பரியம். அந்த ரீதியில இதுவரை நாம 11 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். அந்த 11வது ஸ்லோகம் என்னவா பார்த்தோம் அப்படின்னாக்கா, எம்பெருமானுடைய திருக்கரங்கள்ல சக்கரம் அப்படிங்கிறத தரிச்சுட்டு இருக்கார். அந்த சக்கரத்திலையும் கோடு இருக்கு, எம்பெருமானுடைய கைகள்லையும் ரேகை அப்படிங்கிறது இருக்கு. அந்த ரேகையானது ஸ்ரீ லக்ஷ்மி தேவி தனது மெல்லிய துளிர் போன்ற கையினால அப்படியே வருடி கொடுக்கிறார். அதனால அந்த கோடுகள் உண்டாருதான். அப்படி அந்த எம்பெருமானுடைய கைகள்ல இருக்கக்கூடிய கோடுகள்ல மகாலட்சுமி வருடி கொடுத்துட்டு இருக்கா. அப்படி மகாலட்சுமியினுடைய கைகள் படக்கூடிய அந்த கோடுகளானது, ரேகைகளானது நமக்கு மங்களத்தை உண்டு பண்ணட்டும் அப்படிங்கிறதாக அந்த 11வது ஸ்லோகம் மூலமா சுவாமி அழகா வர்ணிச்சு காண்பிச்சிருந்தார். இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய 3 ஸ்லோகங்கள், இந்த 3மே எம்பெருமானுடைய திருப்பாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். மேலும் அந்த திருவடி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட மேன்மை வாய்ந்தது அப்படிங்கிறதை நமக்கு காண்பிச்சு கொடுக்க போறார். ஸ்லோகம் நம்பர் 12 என்ன ஸ்லோகம்? யஸ்மாதாக்ரமதோத்யாம் கருட மணிஷிலாம் கேது தண்டாயமானா தாஸ்சோதந்தி பவாசே சுரசரிதமலாம் வைஜயந்தீவ காந்தாம் பூமிட்டோ யதஸ்தான்யோ புவனகிருகபிருகத் ஸ்தம்பசோபாம் ததௌ நஹ பாதாமேதௌ பாயோஜோதர லலிததலோ பங்கஜாக்ஷஸ்ய பாதௌ யஸ்மாதாக்ரமதோத்யாம் கருடமணிஷிலாம் கேதுதண்டாயமானா தாஸ்சோதந்தி பவாசே சுரசரிதமலா வைஜயந்தீவ காந்தா பூமிட்டோ யஸ்ததான்யோ புவனகிருகபிருகத் ஸ்தம்பசோபாம் ததௌ நஹ பாதாமேதௌ பயோஜோதர லலித தலௌ பங்கஜாக்ஷஸ்ய பாதௌ அப்படிங்கிறது 12வது ஸ்லோகம். யஸ்மாது ஆக்ரமதஹ த்யாம் கருட மணிஷிலா கேது தண்டாயமானாத் ஆஸ்யோதந்தி பபாசே சுர சரிதமலா வைஜயந்தி இவ காந்தா பூமிஷ்டஹ யஹ ததான்யஹ புவனகிருகபிருகத் ஸ்தம்பசோபாம் ததௌ நஹ பாதாம் ஏதௌ பாயஹ இல்லையா உஜோதர லலித தலௌ பங்கஜாக்ஷஸ்ய பாதௌ. இது பதச்சேதா. பாதௌ அப்படின்னா எம்பெருமானுடைய 2 திருவடிகள் அர்த்தம். எப்பேற்பட்டது? பங்கஜாக்ஷஸ்ய தாமரை மலர் போன்ற மென்மையான பாதங்கள். அப்பேற்பட்டது எம்பெருமானுடைய அந்த திருவடி. அது எப்படி இருக்கு? பயோதரோ ஜோதர லலித தலௌ. இப்போ அந்த திருப்பார் கடல்ல
எப்படி தாமரை மலர்ந்திருக்குமோ அப்படி அந்த எம்பெருமானுடைய திருப்பாதங்கள் காணப்படுறது. அப்பேற்பட்ட திருவடி ஏதோ இரண்டு திருவடிகளும் பாதாம் நம்மை காப்பாற்றட்டும். யாரு? அது மட்டும் இல்ல, ததௌனா நமக்கு அனைத்து விதமான சோபைகளையும் கொடுக்கட்டும் அப்படிங்கிறார். இப்போ தாமரை புஷ்பத்தினுடைய உட்புறம் இருக்கு இல்லையா, நடுவுல பார்த்தேன்னா அந்த தாமரையுடைய மலர்கள்ல அந்த மகரந்தம்னு சொல்லக்கூடிய பகுதியானது இருக்கும். அந்த பிரதேசம் எப்படி காணப்படுகிறதோ அப்பேற்பட்ட பிரதேசத்தோட அந்த உட்புறம் போன்று மிருதுவான அந்த திருவடிகள் எங்களை காப்பதாக நாம நினைச்சுட்டு இருக்கோம். அது எப்படி இருக்கு அந்த திருவடி பாருங்கோ. எம்பெருமானுடைய திருவடி நம்ம அடி அப்படின்னாலே நமக்கு திரிவிக்ரம அவதாரம் தான் தோணும். மகாபலி அப்படிங்கிற ஒரு சக்கரவர்த்தி இருந்தா அவ கேட்டதெல்லாம் கொடுப்பான். தன்னால கொடுக்க முடியாதது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதால ஒரு கர்வமும் அவனிடத்துல உண்டு. அவனுடைய கர்வத்தை போக்குறதுக்காக வாமன அவதாரமா எம்பெருமான் வரார். வந்து 3 அடி நிலம் கேட்கிறார். மகாபலி கர்வி இல்லையா, சரின்னு ஒத்துக்கிறான். முன்பின் யோசனை இல்லாம ஒத்துக்கிறான். ஒத்துண்டு அந்த 3 அடி உனக்கு தருவதாக தாரவாத்து கொடுக்குறான். அப்ப சுக்கராச்சாரியர் எவ்வளவோ தடுத்து பார்க்கிறார். சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண்ணு கிடையாது. அதற்கு காரணம் என்னன்னாக்கா, அந்த மகாபலி சக்கரவர்த்தி அந்த இடத்த தானமா கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு, எவ்வளவு தடுத்து பார்க்கிறார், முடியல. அப்புறம் அந்த எம்பெருமான் வாமனனா வந்துட்டார். அந்த இடத்த தாரையா கேட்கிறார், தானமா கேட்கிறார். அப்போ அந்த மகாபலி அந்த தன்னுடைய கமண்டலுன்னு சொல்லக்கூடிய அந்த பாத்திரத்தை எடுத்து ஜலத்தால கொடுத்தாதான் அதுக்கு வந்து தாரவாக்குறதுன்னு சொல்லுவா இல்லையா. அப்போ அவருக்கு சமர்ப்பிக்கிறதா அர்த்தம். அந்த கமண்டலனுடைய நுனிப்பகுதி துவார பகுதியில அந்த சுக்கராச்சாரியர் என்ன பண்ணுவார்னாக்கா, ஒரு வண்டு வடிவத்துல உள்ள போய் உட்கார்ந்துப்பார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, அந்த மகாபலி அந்த குத்துவா ஜலம் வராது, குத்துவா ஜலம் வராது. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, அப்போ அந்த இடத்துல அந்த வாமனாவர் என்ன பண்ணுவார், தன் கையில இருக்கக்கூடிய தர்பை இருக்கு இல்லையா, அந்த தர்பையால என்ன பண்ணுவார்னாக்கா அப்படியே அந்த ஓட்டையில குத்துவார். அப்படி குத்தும் பொழுது என்ன ஆகும்னாக்கா, சுக்கிராச்சாரியருடைய கண்கள் போயிடும், அந்த கண்களானது போகும். அதனால சுக்கராச்சாரியர் ஒரு கண்ணு கிடையாது அப்படிங்கிறது நம்ம புராணங்களை படிச்சா தெரியும். அது இதான் காரணம். இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் படிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒரு வியாஜம் இல்லாம இதெல்லாம் பண்ணல. அதனால பாருங்க, ஒரு ஸ்தோத்திரம் தான் இருக்கு, ஆனா அதுல எவ்வளவோ கதைகளை உள்ளடக்கி சொல்றாரு பாருங்க. சோ அந்த திரிவிக்ரம அவதாரத்துல அந்த மகாபலியனுடைய கர்வத்தை அடக்குவதற்காக எம்பெருமான் 3 அடி மண்ணு கேட்டு வர்றார், அவரும் கொடுக்கிறார். அப்போ ஒரு அடி ஆகாயத்தை நோக்கி போறது. எம்பெருமானுடைய அந்த தாமரை புஷ்பத்தின் போன்ற அந்த திருவடியானது, மிருதுவான திருவடியானது என்ன பண்றதுனாக்கா ஆகாயத்தை நோக்கி போறது. அது எப்படி பறக்கிறது பாருங்க. கருட மணிஷிலா கேது தண்டாயமானாத். இப்ப நீங்க கோவிலுக்கு எல்லாம் போனீங்கன்னாக்கா துவஜஸ்தம்பம்னு இருக்கும். அந்த துவஜஸ்தம்பத்துல எப்படி இருக்கும் பாருங்க இல்லையா, கருட விமானம், அதுல கருடன் இருப்பார், மணிகள்லாம் இருக்கும், நிறைய விஷயங்கள் அதுல பண்ணியிருப்பான். அது அப்படியே கிடுகிடுன்னு உயர்ந்துட்டே போகும் அந்த துவஜஸ்தம்பமானது. அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருவடியானது ஆகாயத்தை நோக்கி போயிட்டே இருக்கு, ஒரு சப்தத்தோட போயிட்டு அங்க ஆகாய அந்த அந்த ஆகாய கங்கை அப்படிங்கிறது அப்படியே அங்க பரவுறது. எம்பெருமானுடைய திருவடியிலேருந்து பரவறதான், கிடுகிடுகிடுன்னு நேரா போறது. எம்பெருமானுடைய திருவடி நேரா போய் ஆகாயத்துல ஒரு அடியை வச்சுட்டார், மேல் லோகத்துல ஒரு அடி. அப்போ அங்க அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த ஆகாய கங்கை எப்படி வியாபிக்கிறான்னாக்கா, இந்த பச்சை மரகத கொடி இல்லையா, மணிக்கொடி ஸ்தம்பம் போல காண்பிக்கிறாராம். அந்த அந்த கொடி ஸ்தம்பத்துல என்னென்னலாம் இருக்கு, கருட மணிஷிலா கேது தண்டாயமானாது. கருடன், நிறைய மணிகள், இப்படி பல வேலைப்பாடுகள் உள்ள அந்த துவஜஸ்தம்பம்னு பார்த்தா தெரியும், பிரம்மாண்டமா இருக்கும் கோவில். அதாவது எப்போ அது பார்க்க முடியும்னாக்கா, பிரம்மோத்சவத்தப்ப கொடி ஏத்துவா, கொடி மரம்னு பேரு. அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருவடி அந்த மேல் லோகத்தை நோக்கி போறது, அப்படி சப்தத்தோட போறது.
அங்க போகும்போது ஆகாய கங்கையானது பரவுறது. அப்போ அது எப்படி இருக்கு பாக்குறதுக்கு அங்கனாக்கா, அதாவது எப்படி வர்றீங்களா பாருங்க, வைஜெயந்தீவ காந்தா இல்லையா? அது மாத்திரம் இல்ல இல்லையா, ஆஸ்யோதந்தி பபாசே சுரசரிதமாலா, சுரசரிதம் அந்த அந்த மேல்லோகமானது இல்லையா, பிரம்மலோகமானது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, வைஜெயந்தீவ காந்தா. வைஜெயந்தினா ஒரு பச்சை நிறமாக இருக்கக்கூடிய ஒரு வகை கல், ஒரு விசேஷம், ஆபரண விசேஷம், மரகதமணின்னு சொல்லுவா பாருங்க. அந்த பச்சையா இருக்கும் அது மரகதமணி, அப்படி கொடித்தம்மம் போல ஆகாயத்தில் அப்படியே பரவியது. அதுல இருந்து ஆகாய கங்கை அப்படியே பிரவாகமா போறதான். இப்படியாக ஒரு திருவடி மேல போயிருக்கு. அடுத்த திருவடி என்ன பண்ணார், பூமியை நோக்கி வச்சார். அப்படி பூமியை நோக்கி வச்ச திருவடி எப்படின்னாக்கா, பூமிக்கு இல்லையா, பூமிக்கு எப்படி இருக்கு, நடுவுல ஒரு தூண் போல, எப்படி வந்து ஒரு வீடுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கிரகம், அந்த கிரகத்துக்கு ஒரு நடுவுல ஒரு பில்லர் இருந்தா எப்படி இருக்குமோ வீட்டுக்கு நடுவுல, அந்த மாதிரி எம்பெருமானுடைய ஒரு திருவடி பாதம் பூமியில இருக்கு, இன்னொரு திருவடியானது ஆகாயத்தில் இருக்கு, அங்க அப்படியே பரவறது. இப்பேற்பட்ட விஷயமானது நடக்கிறது. இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடியானது நம்மை காக்கட்டும், நம்மை ரட்சிக்கட்டும் அப்படிங்கிறதாக சொல்றார். யஸ்மாத் ஆக்கிரமதோத்யாம், எப்படி அந்த ஆகாயத்தையே ஆக்கிரமிச்சுன்னு போயிட்டே இருக்கு ஒரு திருவடி. அது எதை போல, கருட மணிஜிலா கேது தண்டாயமானான்னு சொல்லக்கூடிய அந்த துவஜஸ்தம்பம் எப்படி பிரம்மாண்டமா கீழ்ந்து மேல் நோக்கி போயிட்டே இருக்குமோ அந்த மாதிரி அங்க போறது. போனதோட இல்லாம சுரசரிதமலா வைஜயந்தீவ காந்தா, அந்த தேவர்கள் வசிக்கக்கூடிய இடமான அங்க வைஜயந்தீவ காந்தா, ஒரு ஆகாய கங்கையானது பிரவாகமா ஓடுறது எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து. அது எப்படி ஒளி வீசுறதுனாக்கா, வைஜயந்தீவ காந்தா, வைஜெயந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான மரகத மணி, அது எப்படி பச்சை பசேல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷயமானது. அப்புறம் என்ன சொல்றார், பூமிஷ்டா யஹா ததான்யா, அந்யஹன மற்றொரு கால் என்ன பண்றார், பூமிஷ்டா புவன கிருக பிருகத் ஸ்தம்ப சோபாம், ஸ்தம்பம்னா பெரிய தூண், ஒரு கிரகத்துக்கு நடுவுல பிருகத் ஸ்தம்ப சோபாம் ததௌனா, ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டுக்கு நடுவுல பெரிய மத்தியில ஒரு தூண் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு நிலையை செய்து மகாபலி சக்கரவர்த்தியே நடுநடுங்க செய்தார். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திருவடி பிரபாவத்தை நாம சொல்லி மாளாது, அப்பேற்பட்ட பிரபாவங்கள் உண்டு. அதனாலதான் ஆண்டாள் சொல்றா, அவனுடைய திருவடியை பற்றிக்கணும் அப்படிங்கிறார் இல்லையா. எம்பெருமானுடைய திருவடி அப்படிங்கிறத நாம குடிச்சுக்கல அப்படின்னா நம்ம கரை சேர முடியாது. இந்த சம்சாரம் அப்படிங்கிற சாகரத்திலிருந்து நம்மளால சுலபமா நீந்த முடியுமான நீந்த முடியாது. என்ன பண்ண முடியும், எம்பெருமானுடைய திருப்பாதங்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும் இல்லையா. இது திருவள்ளுவர் கூட நிறைய திருக்குறள்ல இந்த கடவுள் வாழ்த்துன்னு சொல்லக்கூடிய திருக்குறள்ல நிறைய சொல்லியிருப்பார். எம்பெருமானுடைய அந்த அடி, இறைவரது அடி நாம பிடிச்சிக்கல அப்படின்னாக்கா நம்மளால இந்த சம்சார சாகரம் அப்படிங்கிறத தறக்கவே முடியாது, கடந்து போகவே முடியாது அப்படிங்கிறது அழகா காண்பிப்பார். அதான் யஸ்மாதாக்ரமதோத்யாம் கருட மணிஷிலா கேது தண்டாயமானாத் ஆஸ்சோத்ததந்தி பவாசே சுரசரிதமலா வைஜயந்தீவ காந்தா பூமிட்டோ யதஸ்ததான்யோ புவன கிருகபிருகத் ஸ்தம்பஜோபாம் ததௌனா. அப்படி ஸ்தம்பம் போல இருக்கக்கூடிய அந்த பாதமானது ததௌ நமக்கு எதை கொடுக்கணும், பாதாமேதௌ நம்மை காப்பாற்றட்டும், நமக்கு சகல விதமான நன்மைகளையும் கொடுக்கும். பாயோ பாதாமேதோ பாயோ ஜோதர லலிததலோ லலிததலோ பங்கஜா க்ஷஸ்ய பாதோ அப்படிங்கிறது 12வது ஸ்லோகம். இதை தொடர்ந்து 13வது ஸ்லோகம் 14வது ஸ்லோகம், இந்த இரண்டுமே வரக்கூடிய இரண்டுமே எம்பெருமானுடைய திருவடியை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அடுத்து பாருங்க, ஆக்ரமத்யாம் த்ரிலோகீம் அசுரசுரபதி தக்ஷணாதேவ நீதௌ யாப்யாம் வைரோச்ச நீந்திரௌ யுகபதி
யுகபதி விபத் சம்பதோ ரேகதாமா தாப்யாம் தாம்ரோதராப்யாம் முஹுரகமஜிதா யாஞ்சிதாப்யாம் உபாப்யாம் பிராஜ்யைஸ்வர்ய பிரதாப்யாம் பிரணதிமுபகதः பாதபங்கேருகாப்யாம் ஆக்ராமத்யாம் த்ரிலோகே அசுரசுரபதி தக்ஷணாதேவநீதௌ யாப்யாம் வைரோச்சனீந்திரௌ யுகபதபி விபத் சம்பதோ ரேகதாம தாப்யாம் தாம்ரோதராப்யாம் முஹுரகமஜிதः யாஞ்சிதாப்யாம் உபாப்யாம் பிராச்சைஸ்வர்ய பிரதாப்யாம் பிரணதிமுபகதः பாதபங்கேருகாப்யாம். பாருங்க, இந்த எம்பெருமானுடைய திருப்பாதம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணிது? மூவுலகையும் ஆக்கிரமித்ததுங்கிற எம்பெருமானுடைய அந்த திருவடி எப்பேற்பட்டது? தாமரை மலர்களால அப்படியே மென்மையா மிருதுவா காணப்படக்கூடிய ஒரு திருவடி. அது என்ன பண்றது? அசுரர்களுக்கு தலைவன் ஒருத்தருத்தான். அவனுக்கு என்ன பேரு? வைரோச்சனி அப்படிங்கிறதாக பேரு. அவனுடைய கர்ப்பமும் அடங்கியதான் இதன் மூலமா. இந்த திரிவிக்ரம அவதாரம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட விசேஷத்துக்குரியதுனாக்கா, மகாபலி சக்கரவர்த்திங்கிறவனுடைய கர்ப்பத்தை அடக்கிறதுக்கு மாத்திரம் கிடையாது. அப்போ அந்த 2 திருவடி போன ஸ்லோகங்களை பார்த்தோம். ஒரு திருவடி ஆகாயத்தை நோக்கி போனது, இன்னொரு திருவடி அந்த பூமிக்கு நடுவுல, ஒரு வீட்டுக்கு நடுவுல ஒரு ஸ்தம்பம் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சோபையை காண்பிச்சது. 3வது திருவடி எங்க வைக்கிறதுனா இடமே இல்லை, மகாபலி குனிஞ்சா அவனுடைய சிரசுல வச்சார் எம்பெருமான், அவனுடைய கர்ப்பம் அடங்கியது அப்படிங்கிறது சரித்திரம். அதே மாதிரி இங்க இன்னொரு சரித்திரமும் நம்ம பார்க்க போறோம் இந்த ஸ்லோகம் மூலமா. யாருனாக்கா வைரோச்சனி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான். அவனது கர்ப்பமும் அடங்கிறது. எப்படி இறங்க? யார் அந்த வைரோச்சனி? அவனுக்கு ஒரு கதை இருக்கு. பொதுவா இந்த அசுரருடைய தலைவரான மகாபலியினுடைய தந்தை மற்றும் பிரகலாதனுடைய மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விரோச்சகன் இல்லையா, அவனுடைய கதையை தான் குறிக்கிறது இந்த வைரோச்சனி அப்படிங்கிற. இதுல இந்த அகங்காரம், ஞானம் அப்படிங்கிற உண்மையான ஆத்ம ஞானத்தை பற்றி பேசுறது இந்த கதையானது. அது என்ன பண்றது அப்படின்னாக்கா, அதாவது பிரஜாபதி அப்படின்னா யாரா? பிரம்மா. இப்போ இந்திரனுக்கும் விரோச்சனுக்கும் ஆத்மாவை உபதேசம் பண்றார் அந்த பிரஜாபதி அப்படிங்கிற கதையா அது சொல்றது. சரி, அந்த வைரோச்சனி விரோச்சகன் அப்படிங்கிறவன் யாரு? ஒரு தேடல் சொல்லுவான். தேடல்னா நமக்கு தேவையானது தேடுறது, அதனால தேடல், எதையோ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இப்ப அவனுக்கு ஒரு விதமான தேடல் இருக்கு அந்த வைரோச்சனிங்கிறவனுக்கு. அவன் யாரு? அசுரர்களுடைய தலைவன். அவன் என்ன பண்றான்? தேவர்களுக்கு தலைவன் இந்திரனுக்கும் ஆத்ம ஞானத்தை அறிவிச்ச 2 பேர் பிரஜாபதி கிட்ட போறான். ஆத்ம ஞானம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக யாரு? இந்திரன். தேவர்களுக்கு தலைவன் இந்திரன், அசுரர்களுக்கு தலைவன் விரோச்சனன். இவ 2 பேர் என்ன பண்றா? ஆத்ம ஞானம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரஜாபதி கிட்ட போறா. பிரஜாபதி இல்லையா, பிரம்மா அவர் இடத்துல போறா. அப்போ பிரஜாபதி சோதனை அவர் என்ன பண்ற? பிரஜாபதி என்ன சொல்லிடுறாரு அந்த சமயத்துல? விரோச்சனுக்கு உடலே ஆத்மா அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தை சொல்லிடுறாராம். யாரு? பிரஜாபதி. உடனே விரோச்சனன் என்ன பண்றா? அவனுக்கு அகங்காரம் ஜாஸ்தி எப்பவுமே. அதனால என்ன பண்றானாக்கா, விரோச்சன் தன் உடல் வலிமை, அவர் என்ன சொல்லிட்டாரு? உடலே ஆத்மான்னு சொல்லிட்டாரா பிரஜாபதி. உடனே என்ன பண்றாரு விரோச்சகன்? தன் உடல் வலிமையாலும் அழகாலும் அவனுக்கு கர்வம் வந்துருச்சு. ஏன்னா அவனுக்கு நல்ல உடல், நல்ல வலிமை, நல்ல அழகு எல்லாரும். அவர் என்ன சொல்லிட்டார்? உடலே தான் ஆத்மா, ஆத்மாதான் உடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா பிரஜாபதி. ஒரு தவறான ஒரு விஷயத்தை சொல்லி அமைச்சிட்டார் அவன்கிட்ட. அதனால அவனுக்கு என்ன வந்துருது? கர்வம் வந்துருது. சோ உடலே ஆத்மா அப்படிங்கிற கொள்கையை என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க? முழுமையா நம்ப ஆரம்பிச்சுட்டான். நம்பினதோடு இல்லாம அந்த என்ன பண்றான்? அவனுக்கு இருக்கிறது கொஞ்சமான அறிவு தானே, அந்த அறிவை என்ன பண்ணிட்டான்? அசுரர்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டான். உடலை போற்றி பாதுகாப்பதே மிகச் சிறந்தது, அதுதான் சிறந்த அறம் அப்படிங்கிற மாதிரி போதிக்க ஆரம்பிச்சு. ஆனா இந்திரன் அப்படி இல்லை. அவன் என்ன பண்ணா? கொஞ்சம் விவேகமானவன். அவன் என்ன பண்றான்? இந்திரன் உடல் அழியக்கூடியது அப்படிங்கிறத உணர்ந்துட்டான். அதனால மீண்டும் மீண்டும் என்ன பண்றான்? பிரஜாபதி கிட்ட கேள்வி கேட்டு கேட்டு கேட்டு
உண்மையான அழியாத ஆத்ம ஞானத்தை வாங்கிக்கிறான் இல்லையா? சோ இதுல என்ன வருதுனாக்கா, உடலே ஆத்மா அப்படிங்கிற நம்பிய விரோஜன் தன் அகங்காரத்தால உண்மையை உணராம உடலை மட்டுமே சார்ந்திருந்தான். அப்ப அவனுக்கு அழிவானது ஏற்பட்டது ஒரு கதை சொல்றான். இதெல்லாம் இந்த திரிவிக்ரம அவதாரம் அப்படிங்கிற எம்பெருமான் திருவடி பாதங்களை கொண்டு போகும்போது அங்க நிறைய விஷயங்கள் தெரியுது அப்படிங்கிறதா கதைகள்லாம் சொல்றான். அப்பேற்பட்ட வைரோச்சனி அப்படிங்கிறடைய கர்வத்தையும் போக்கியவர் இவர் தான், எம்பெருமான் தான். அந்த திருப்பாதம் அப்பேற்பட்ட அந்த விஷயம் எம்பெருமானுடைய திருவடி பாதம் பட்டவுடன் அவனுக்கு தெரிய வருது. அதனால அந்த திருவடியினால அந்த விஷயத்தை, தனது கர்வத்தை இவனுக்கும் போக்கியிருக்கார் அப்படிங்கிறது அந்த கதையை படிக்கும் போது நமக்கு தெரிய வரும். அப்படி ஆக்ராமபியாம் திரிலோகம் அசுரசுரபதி தக்ஷணாதேவனீதோ யாபியாம் வைரோச்சனேந்திரோ யுகபதி விபத் சம்பதோ ரேகதாமா இல்லையா? தாபியாம் தாம்ரோதராபியாம் முகுர் அகது இல்லையா? அஜிதா யாஞ்சிதாபியாம் உபாபியாம் பிராச்சேஹி ஐஸ்வர்ய பிரதாபியாம் பிரணதி முபகதா பாதபங்கே ருகாபியாம். அப்படிங்கிறது இந்த மூ உலகையும் ஆக்கிரமித்தவர் யாரு? எம்பெருமான் மகாவிஷ்ணு. எப்படி தன்னுடைய திருவடிகளால அந்த 3 உலகையுமே அளந்துட்டார் அப்படிங்கிறதாக சரித்திரம் சொல்லு. அவர் என்ன பண்றார்? இந்த அசுர தலைவரான சுரபதி இந்திரன் ஒரே சமயத்துல விபத்துகளையும் இல்லையா சம்பத்துகளையும் முறையே அடைவிக்கப்பட்டவர். அவளுக்கு எடுத்து புரிய வச்சு அவ 2 பேருக்கும் 2 விஷயங்களையும் காண்பிச்சு கொடுக்கிறார். அப்படி எம்பெருமானுடைய முறையை திருவடியால கிடைக்கப்படுது. அப்படி திருவிக்கிரம மகாவிஷ்ணு அந்த திருவடிகள் அப்பேற்பட்ட திருவடியானது இல்ல எப்படி இருக்கு? சிவந்ததாக காணப்படுகிறது இல்லையா? எப்படி தாமரை மலரானது சிவந்து காணப்படுமோ அந்த மாதிரி சிவந்த நிலத்துல இருக்கக்கூடிய அந்த திருவடிகள் அளவற்ற ஐஸ்வர்யம் இல்லையா அதை தரக்கூடியதாக இருந்துருக்கு. அப்படி ஜொலிக்கிறது. தாம்ரோதராபியாம் தாபியாம் முகுரு முகுஹு அகஹா ஜிதஸ்யாஞ்சித யாபியாம் உபாபியாம் அந்த உபாபியாம் 2 பாதங்களும் எல்லா விதமான பிராச்சைஸ்வர்ய பிரதாபியாம் சகலவிதமான அஷ்டைஸ்வர்யங்களையும் நல்குபவையாக தரக்கூடியவையாக அப்படியே மிளறுதா. பிரணதி முபகதா அதற்கு அருகாமையில் நாம் நம்மை அழைத்து செல்றது. நம்மளை மீறி எம்பெருமானுடைய திருப்பாதம் அவரிடத்துல நம்மளை அழிச்சுட்டு போறதா. அப்படி இருக்கக்கூடிய அந்த பாதங்களுக்கு விளரக்கூடிய அந்த பாதங்களுக்கு அடியனுடைய நமஸ்காரங்கள் அப்படிங்கிறதாக அழகா தெரிவிக்கிறார் சுவாமி. ஆக்ராமத்யாம் திரிலோகிம் அசுரசுரபதி தக்ஷணாதேவனீதோ யாபியாம் வைரோச்சனேந்திரோ யுகபதபி விபத் சம்பதோ ரேகதாமா தாபியாம் தாம்ரோதராபியாம் முகுரகா ஜிதஸ்யாஞ்சிதாபியாம் உபாபியாம் பிராச்சைஸ்வர்ய பிரதாபியாம் பிரணதி முபகதா உபகதா நம்மை அவருக்கு அழுகாமல் அடிச்சுட்டு போறது அந்த திருப்பாதம். அப்பேற்பட்ட அந்த பாதபங்கே ருகாபியாம். பங்கம்னா தாமரை. பங்காது ஜாயதே இது பங்கஜம் சொல்லுவால, சேற்றிலிருந்து வந்ததுதான் அது தாமரை. அப்பேற்பட்ட அந்த தாமரை மலர் போன்ற மிருதுவான அந்த பாதங்கள் எப்பேற்பட்ட சரித்திரங்கள்லாம் பண்ணிருக்கு. அப்பேற்பட்ட சரித்திரத்தை புரிந்த அந்த பாதங்கள் யார் யாருக்கோ நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு. வைரோச்சனிக்கு சொல்லியிருக்கு, மகாபலிக்கு சொல்லியிருக்கு, இந்திரனுடைய கர்வத்தை அடக்கியிருக்கு. இப்படி பல விஷயங்களை உண்டு பண்ணிருக்கு. நிறைய விபத்துகளையும் பண்ணிருக்கு, அதே சமயத்துல சம்பத்துகளையும் கொடுத்துருக்கு இல்லையா? ஒருத்தருக்கு கர்வம் அழியறதுன்னா என்ன அர்த்தம்? அதை விட வசத்தியான மோட்சம் கிடைக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்படி இதை இந்த நிகழ்வுகளை அத 2 இருக்கு. தாபியாம் இல்லையா? ஒரு கர்வத்தையும் விபத்துகளையும் உண்டு பண்றது, சம்பத்துகளையும் உண்டு பண்றது அப்படிங்கிற விஷயங்களை பண்ணக்கூடிய அந்த உபாபியாம் பாதாபியாம் பிரணதமுபகதா அந்த பாதங்களுக்கு அருகாமையில் என்னை அழைத்து சென்று இல்லையா என்னை நமஸ்கரிக்க வைக்கிறது. அப்பேற்பட்ட பாதங்களுக்கு
நான் நமஸ்காரம் செய்கிறேன் அப்படிங்கிறதாக இந்த 13வது ஸ்லோகம் மூலமா காண்பிச்சு கொடுக்கிறார். இதை தொடர்ந்து இந்த 14வது ஸ்லோகமும் அதேதான். எம்பெருமானுடைய திருவடி எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை சொல்றார். அதாவது இந்த ஸ்லோகத்தின் மூலமா பாருங்க, ஏபியோ வர்ண சதுர்த்தா சரமத உதபூதாதி சர்க்கே பிரஜானாம் சாகஸ்ரீ சாபி சங்கியா பிரகடமபிஹிதா சர்வவேதேஷு ஏஷாம் பிராப்தா விஸ்வம்பரா யைரதி விதததனோஹ விஸ்வமூர்த்தேர் விராஜோ விஷ்ணோஸ்தேभ्यो மகத்भ्यः சததமபி நமஹ அஸ்த்வங்கிரி பங்கேருகேभ्यः. பாருங்கோ, பங்கேருகேभ्यः தாமரை திருவடி பாதங்களாக இருக்கக்கூடிய அந்த பாதங்களுக்கு நமஹா வணங்குகிறேன். அது எப்பேற்பட்டது? விஷ்ணோஹோ ஸ்தேभ्यो மகத்भ्यः சததமபி, எப்பொழுதும் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு பிரபாவங்கள் ஜாஸ்தியா இருந்துட்டே இருக்கும். அது எப்படின்னாக்கா, முதல்ல பாருங்க, பிரஜானாம் மக்கள் அர்த்தம். முதல்ல இந்த சிருஷ்டி கிரமம் அப்படிங்கிறது ஒன்று தொடங்குறது இல்லையா? முதல்ல இந்த சிருஷ்டிக்கு தொடங்கிய போது பிரஜைகளை முதல்ல சிருஷ்டிக்கும் போது இந்த 4வது வர்ணம் அப்படிங்கிறத பண்ண, இந்த பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய, பிராமண வைஷ்ய க்ஷத்ரிய சூத்ர, பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரன்ற 4 வர்ணாசிரமத்தை சொல்லிக் கொடுப்பா இல்லையா? அதுல சொல்லும் போது பிராமணோஸ்ய முகமாசீத் பாகூராஜன்யக்ருதः ஊரு ததஸ்ய யத்வைஷ்யः அத்யாகம் சூத்ரோ அஜாயத, புருஷ சூக்தத்துல சொல்லுவா பாருங்க. அப்படி இந்த 4 வர்ணங்கள்ல இந்த அது 4வது வர்ணமாக இருக்கக்கூடிய சதுர்த்தா இல்லையா, 4வதாக இருக்கக்கூடிய உதபூதாதி சர்க்கே பிரஜானாம், அந்த வர்ண சதுர்த்தகான 4வது வர்ணத்துல இருக்க. எங்கேருந்து வரா சொல்ல வருங்க இல்லையா? பாதம், பாதத்திலேருந்து வரான்ற மாதிரி சொல்றான். அப்பேற்பட்ட பிரபாவம் அந்த யாருக்கு உண்டு? பிரஜைகளை முதல்ல சிருஷ்டிக்க தொடங்கிய போது 4வது வர்ணம் விஷ்ணுவின் எந்த திருவடியிலிருந்து தோன்றியதோ அப்படிங்கிற மாதிரி காண்பிக்கிறார் ஆதிசங்கரர். அப்பேற்பட்ட திருவடி, வசந்ததான திருவடி. அது மாத்திரமில்ல, சாகஸ்ரீ சாபி சங்கியா பிரகடிதம் அபிகிதா சர்வ வேதேஷு ஏஷாம். அதாவது வேதங்கள், எல்லா வேதங்களிலும், சர்வ வேதேஷு ஏஷாம், எல்லா வேதங்களிலும் என்ன பண்ணப்பட்டிருக்கு? எவை கணக்கில் 1000 என்று சொல்லப்பட்டுள்ளோ, 1000 திருநாமங்களை உடையவன் எவன் அப்படிங்கிறத சொல்லப்பட்டதோ அவனுடைய திருப்பாதம் இல்லையா? வேதங்கள்லயே இருக்கு சகஸ்ரநாமம் அப்படிங்கிறத நாம நினைச்சிட்டு இருக்கோம். வேதத்திலேயே சகஸ்ரநாமம் இருக்கு அப்படிங்கிறத இவர் காண்பிச்சு கொடுக்கிறார் பாருங்க இல்லையா? எவை கணக்கில் 1000 என்று எல்லா வேதங்களும் கூறப்பட்டுள்ளதோ அப்பேற்பட்ட தன்மை வாய்ந்தவர். இது 2வது அட்ஜெக்டிவ். முதல் விசேஷம் என்ன? பிரஜைகளை முதல்ல சிருஷ்டிக்க தொடங்கிய போது 4வது வர்ணம் விஷ்ணுவின் எந்த திருவடியிலிருந்து தோன்றியதோ அந்த திருவடி. அதே மாதிரி எவை கணக்கில் 1000 என்று எல்லா வேதங்களிலும் கூறப்பட்டுள்ளதோ அந்த திருவடி இல்லையா? பாதுகா சகஸ்திரம் எழுதும்போது கூட 1000 ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார் சுவாமி தேசிகன். பெருமானுடைய திருவடியை தாங்கக்கூடிய அந்த பாதுகைகளுக்கு 1000 ஸ்லோகங்கள். அப்பேற்பட்ட அந்த திருப்பாதம் அப்படிங்கிறது யாருடைய திருப்பாதம்? எம்பெருமான் விஷ்ணுவனுடைய திருப்பாதம். அப்படி அவருக்கு 1000 நாமாக்கள் வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி கூறப்பட்டுள்ளதோ அது மாத்திரமில்ல, விராட புருஷனான விஷ்ணுவின் எந்த திருவடிகளால் பூலோகம் முழுவதும் வியாபிச்சிருக்கோ இல்லையா அப்படின்னு சொல்றார். எய்ரதி விததனோஹோ விஸ்வமூர்த்தேர் விராஜா விராஜதே, விராஜதா வியாபிக்கப்பட்டுள்ளது. எது? விஷ்ணோஹோ, விஷ்ணுவனுடைய அந்த பாதமானது என்ன பண்ணப்பட்டிருக்கு? எய்ரதி விததனோஹோ விஸ்வமூர்த்தேர் விராஜா, விராட புருஷனான விஷ்ணுவின் எந்த திருவடிகளால் பூலோகம் முழுவதும் வியாபிக்கப்பட்டுள்ளதோ அந்த திருவடிகளுக்கு நமஹா, நான் அந்த திருவடிகளை போற்றி வணங்குகிறேன் அப்படிங்கிறதாக இந்த 14வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. ஏபியோ வர்ண சதுர்த்தா சரதம உத பூதாதி சர்க்கே பிரஜானாம் சாகஸ்ரீ சாபி சங்கியா பிரகடம் அபிஹிதா சர்வ வேதேஷு ஏஷாம் பிராப்தா விஸ்வம்பரா எய்ரிதி
எயிரதி விதததனோஹோ விஸ்வமூர்த்தேஹே விராஜ் விஷ்ணோஸ்தேபியோ மகத்யா சததமபி நமஹ துவதங்கிரி பங்கே ருகேபியா அப்படிங்கிறது இந்த 14வது ஸ்லோகம். இன்றைய தினம் நம்ம பார்த்த 12, 13, 14 இந்த 3 ஸ்லோகங்களும் கிரமமாக எம்பெருமானுடைய திருவடி, அந்த திருவடியை நாம் பற்றி கொண்டால் நமக்கு சகலவிதமான நன்மைகளும் வந்தடையும் அப்படிங்கிறத அழகா இந்த ஸ்லோகம் மூலமா காண்பிச்சு கொடுக்கிறார். இன்றைய தினத்திற்கான அவகாசம் அடுத்த வகுப்புல அடுத்த 3 ஸ்லோகங்களோட பார்ப்போம். தாசன் தன்யவாதாக.